ஒரு காலத்துல பாஜக தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு அண்ணாமலை தலைவரை தூக்கிட்டாங்க. நயினா நாகேந்திரன். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணாமலை அவர்கள் புதுசா ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறதாகவும், இப்ப நேபாளத்துல ஏதோ ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்று இருக்கிறதாகவும், வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே இந்த தொண்டர்கள் ஃபுல்லா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை திரட்டி வச்சிருக்கிறதாகவும், வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரபலங்களை மீட் பண்ணி அவருக்கு ஆதரவு தேர போறதாகவும் சில தகவல்கள்லாம் கசிஞ்சுகிட்டு இருக்கு. அண்ணாமலை தொண்டர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தலைவர் சீக்கிரமே தமிழ்நாட்டுல புதிதா ஒரு கட்சியை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா? என்னடா அப்ப பாஜக இருந்திருந்தாரே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜக அவங்களுக்கும் ஏகப்பட்ட சில முரண்பாடுகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா இவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மக்களே. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் என்னதான் புதுசா ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தாலும் மண்டையில உள்ள கொண்டைய இவர் மறந்துட்டாரு. இன்னுமே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க வந்தாலுமே அது பாஜகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு அந்த டோன்லயே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, புதுசா இவர் கட்சி ஆரம்பிச்சாலும் தமிழக மக்கள் இவருக்கு பாஜக இருந்து வந்த ஒரு மனிதர் தானே இவருக்கு எப்படி நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சில பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போ உங்களோட கருத்து என்ன? நீங்களும் தமிழக மக்கள் தானே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கருத்து என்ன? அண்ணாமலை அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதுல வெற்றி பெறுவாரா, இல்ல மண்ணை கவுவாரா? ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.